வணக்கம் நண்பர்களே, ஐ எம் டாக்டர் கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குவாண்டம் தியரி ஆஃப் ராமன் எஃபெக்ட், அதுக்கப்புறம் கிளாசிக்கல் தியரி ஆஃப் ராமன் எஃபெக்ட். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் இருக்கிற வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதில் வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு போகலாம். குவாண்டம் தியரி ஆஃப் ராமன் ஸ்கேட்டரிங் அல்லது ராமன் எஃபெக்ட். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ராமன் ஸ்கேட்டரிங்னா என்ன, ரேலிக் ஸ்கேட்டரிங்னா என்னங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு மோனோக்ரோமேட்டிக் ரேடியேஷனை நீங்கள் ஒரு சப்ஸ்டன்ஸ் அல்லது டிரான்ஸ்பரண்ட் சப்ஸ்டன்ஸ்குள்ள அனுப்புறீங்க. அனுப்பும்போது ஸ்கேட்டர் ஆகக்கூடிய அந்த லைட்டில் நீங்கள் அனுப்புகிற அந்த இன்சிடென்ட் லைட் அல்லது இன்சிடென்ட் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சிக்கு அடிஷ்னலாக சில ஃப்ரீக்வன்சிஸ் கிடைக்கலாம், அல்லது அதை விட கம்மியான சில ஃப்ரீக்வன்சிஸ் வந்து கிடைக்கலாம். ஸோ இதைத்தான் வந்து ராமன் எஃபெக்ட் அல்லது ராமன் ஸ்கேட்டரிங் சொல்லி சொல்லுவோம். இதை பற்றி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இப்போது இந்த ராமன் ஸ்கேட்டரிங் ஏன் வந்து நம்ம வந்து ஒரு மோனோக்ரோமேட்டிக் லைட் அனுப்புகிறோம், அதில் நூங்கிற ஃப்ரீக்வன்சியோடு அனுப்பும்போது அந்த டிரான்ஸ்பரண்ட் சப்ஸ்டன்ஸ்குள்ளே போயிட்டு ஸ்கேட்டர் ஆகும்போது நமக்கு எதனால அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சிஸ் கிடைக்கணும், அல்லது நம்ம அனுப்பின ஃப்ரீக்வன்சியை விட கம்மியான ஃப்ரீக்வன்சிஸ் எதனால கிடைக்கணும், அல்லது இந்த ராமன் எஃபெக்ட்ங்கிறது எதனால நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தியரி என்னன்னா குவாண்டம் தியரி ஆஃப் ராமன் எஃபெக்ட். அஃப்கோர்ஸ் கிளாசிக்கல் தியரி ஆஃப் ராமன் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது, அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இந்த குவாண்டம் தியரி ஆஃப் ராமன் எஃபெக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ வந்து பொதுவாக வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ குவாண்டம் தியரி அல்லது குவாண்டம் மெக்கானிக்ஸ்னாலே உங்களுக்கு வந்து லைட்டை பற்றி நம்ம பேசாமல் இருக்க மாட்டோம். ஸோ லைட் அப்படின்னு சொல்லும்போது ஃபோட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துடும். ஸோ ஃபோட்டான்ஸ், லைட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இல்லையா, லைட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபோட்டான்ஸ். அப்போது சப்போஸ் வந்து நான் அனுப்புகிற அந்த லைட் ஃபோட்டான்ஸோட எனர்ஜி ஹெச்நியூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ராமன் எஃபெக்ட் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த டிரான்ஸ்பரண்ட் சப்ஸ்டன்ஸுக்குள்ள மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் அனுப்பக்கூடிய அந்த லைட் அப்படின்னாலே நம்ம லைட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து குவாண்டம் தியரியோட ஒரு முக்கியமான கான்செப்ட் இல்லையா. ஸோ லைட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபோட்டான்ஸ், அது வந்து பார்ட்டிகல் தியரி ஆஃப் லைட்டில் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஸோ நம்ம அனுப்புகிற லைட்டில் நிறைய ஃபோட்டான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அனுப்பக்கூடிய லைட்டுடைய மொத்த எனர்ஜி ஹெச்நியூன்னு சொல்லி வச்சுக்குவோம். ஸோ இந்த லைட் போய் இந்த சப்ஸ்டன்ஸில் படுது, அதுக்குள்ளே வந்து நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்கும். இந்த மாலிக்யூல்ஸுக்கும் நம்ம அனுப்புகிற அந்த லைட்டுக்கும் நடுவில் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா. சப்போஸ் இந்த லைட் போய் உள்ளே இருக்கிற மாலிக்யூல்ஸோட கொலைட் ஆகும்போது அந்த கொலிஷன் வந்து பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருந்தது அப்படின்னா நமக்கு அனுப்புகிற லைட்டுடைய ஃப்ரீக்வன்சி அப்படியே வந்து அந்த பக்கம் கிடைக்கும் சரியா. வெளியே வரும்போது நமக்கு ரேலிக் ஸ்கேட்டரிங் நடக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் அனுப்பின அந்த லைட் இந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கிற மாலிக்யூல்ஸோட எலாஸ்டிக் பொசிஷனில் ஈடுபட்டிருக்கு. அப்படிங்கும்போது எலாஸ்டிக் பொசிஷன்னா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜி வந்து லாஸும் ஆகிருக்காது, கெயினும் ஆகிருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, நீங்கள் அனுப்புகிற அந்த லைட் உள்ளே போயிட்டு ஸ்கேட்டர் ஆகி வெளியே வரும்போது இதே ஃப்ரீக்வன்சி அப்படியே கிடைக்கும். இந்த நூங்கிற ஃப்ரீக்வன்சியோட அப்படியே வந்து அந்த லைட் வந்து வெளியே வந்துடும். ஸோ இது வந்து இந்த பொல்யூஷன் எலாஸ்டிக்காக இருந்தால். இப்போ இன்னொரு சினாரியோ யோசிச்சு பாருங்க. நீங்கள் அனுப்புகிற இந்த லைட் இதில் இருக்கிற மாலிக்யூல்ஸோட இன்எலாஸ்டிக் பொசிஷனில் ஈடுபடும் போது சப்போஸ் உள்ளே இருக்கிற மாலிக்யூல்ஸ் இந்த லைட்டை இருந்து வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா எனர்ஜியை வாங்கிக்குதுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் டெல்டா இங்கிற எனர்ஜியை வந்து மாலிக்யூல்ஸ் வந்து கெயின் பண்ணிடுது. இந்த லைட்ட இருந்து மாலிக்யூல்ஸ் வந்து கெயின் பண்ணிடுது. அப்படி கெயின் பண்ணிருச்சு அப்படின்னா ஸ்கேட்டர் ஆகிற அந்த லைட் இருக்கு இல்லையா, இதனுடைய இன்சிடென்ட் லைட்டுடைய அந்த எனர்ஜி வந்து E = hν. ஸோ இந்த எனர்ஜி இந்த சப்ஸ்டன்ஸ்ல இருக்கிற மாலிக்யூல்ஸோட எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது மாலிக்யூல் வந்து எனர்ஜியை கெயின் பண்ணிருச்சுன்னா அது போக மிச்சம் இருக்கிற எனர்ஜி தான் உங்களுக்கு ஸ்கேட்டர்ட் லைட்ல கிடைக்கும். ஏன்னா மாலிக்யூலுக்கு கொஞ்சம் எனர்ஜியை கொடுத்தாச்சு. அப்போ வெளியே வரக்கூடிய அந்த லைட்டினுடைய அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா E - டெல்டா E, அதாவது டெல்டா E அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை மாலிக்யூலுக்கு அது கொடுத்தாச்சு.
ஸோ மாலிக்யூலுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், எனர்ஜி வந்து இந்த ரேடியேஷன் அந்த லைட்டுடைய எனர்ஜி வந்து என்ன ஆகிடும், ஸ்கேட்டர்டு லைட்டுடைய எனர்ஜி வந்து என்ன ஆயிருக்கும், குறைஞ்சிருக்கும். சரியா? இதுவே ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதை உங்களுக்கு புரியணுன்றதுக்காக மாலிக்யூல் கெய்னிங் எனர்ஜி டெல்டா இ. இந்த டெல்டா இங்கிறது இ மைனஸ் டெல்டா இங்கிறது ஸ்கேட்டர்ட் ரேடியேஷனோட அந்த எனர்ஜி, ஸ்கேட்டர்ட் ரேடியேஷனோட எனர்ஜி. ஸோ இந்த ஸ்கேட்டர்ட் ரேடியேஷனோட எனர்ஜி வந்து குறைஞ்சிருக்கு. காரணம் வந்து மாலிக்யூல் வந்து இந்த இன்சிடென்ட் ரேடியேஷன்ல இருந்து கொஞ்சம் எனர்ஜியை வாங்கிட்டதுனால ஸ்கேட்டர்ட் ரேடியேஷனோட எனர்ஜி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ எனர்ஜி வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும், இன்சிடென்ட் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி அப்படியே இருக்காது, அதுவும் வந்து என்ன ஆகிடும், குறைஞ்சிரும் இல்லையா? ஏன்னா எனர்ஜியும் ஃப்ரீக்வன்சியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ லைட் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கு, மாலிக்யூலுக்கு கொஞ்சம் எனர்ஜியை கொடுத்துருக்கு. ஸோ ஸ்கேட்டர்ட் ரேடியேஷனோட எனர்ஜி குறைஞ்சிருக்கு. எனர்ஜி குறைஞ்சிருக்குன்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சியும் குறைஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ். இதுவே இன்னொரு சினாரியோ வந்து யோசிச்சு பாருங்க. நீங்க அனுப்புற அந்த இன்சிடென்ட் லைட் இருக்கு இல்லையா, இன்சிடென்ட் லைட் வந்து உள்ள இருக்கிற மாலிக்யூல்ல இருந்து எனர்ஜியை வாங்கியிருக்கு. ஸோ மாலிக்யூல்ல இருந்து அந்த எனர்ஜியை வாங்கியிருக்கு அப்படின்னா எப்படி வாங்கியிருக்க முடியும்? ஆல்ரெடி வந்து அந்த உள்ள இருக்கிற மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அதனுடைய ரொட்டேஷனல் எனர்ஜி மூலமாவோ அல்லது வைப்ரேஷனல் எனர்ஜி மூலமாவோ ஆல்ரெடி வந்து அது எப்படி இருக்கணும் அப்படின்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கணும். ஸோ அப்படி எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்தால் அந்த மாலிக்யூல் என்ன பண்ணிடும், தன்னோட எக்ஸஸான எனர்ஜியை இந்த ரேடியேஷனுக்கு கொடுத்துரும் இல்லையா, இந்த ரேடியேஷனுக்கு கொடுத்துரும். ஸோ அந்த கேஸில் இந்த ஸ்கேட்டர்ட் ரேடியேஷனோட எனர்ஜி என்ன ஆகிடும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிடும். காரணம் மாலிக்யூல் லூசிங் எனர்ஜி, மாலிக்யூல் லூசிங் எனர்ஜி டெல்டா இ. ஸோ காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி அந்த மாலிக்யூல் வந்து வைப்ரேஷனல் எனர்ஜி மூலமாகவோ அல்லது ரொட்டேஷனல் எனர்ஜி மூலமாகவோ தன்கிட்ட எக்ஸஸான எனர்ஜி வந்து வச்சிருக்கு. அந்த எனர்ஜியை இன்சிடென்ட் லைட்டுக்கு கொடுத்துருச்சு. கொடுத்துட்டதுனால என்ன ஆயிடுச்சு, ஸ்கேட்டர்ட் ரேடியேஷனோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கேட்டர்ட் லைட்டுடைய ஃப்ரீக்வன்சியும் என்ன ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்படி ஸ்கேட்டர் ஆன அந்த ரேடியேஷனை ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக், அதுக்கு பேர் தான் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இந்த ராமன் எஃபெக்ட் மூலமாக உங்களுக்கு வந்து ஸ்கேட்டர்டான அந்த ரேடியேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க. ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் இருக்கு இல்லையா, அதாவது மாலிக்யூலுக்கு வந்து எனர்ஜியை கொடுத்ததுனால உங்களுக்கு கிடைச்ச அந்த ஸ்பெக்ட்ரல் லைன், அது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிருக்கு. இந்த ஃப்ரீக்வன்சி குறைஞ்ச அந்த ஸ்பெக்ட்ரல் லைனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டோக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டோக்ஸ் லைனுங்கிறது என்ன அப்படின்னா ஸ்கேட்டர்ட் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ். ஸோ இது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் நீங்கள் வந்து இந்த ஸ்கேட்டர்டான ரேடியேஷனுக்கு கரஸ்பாண்டிங்காக உங்களுக்கு ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்பெக்ட்ரல் லைனை நீங்கள் ஸ்டடி பண்ணீங்கன்னா இன்சிடென்ட் ரேடியேஷனை விட ஃப்ரீக்வன்சி குறைஞ்ச லைன் அதை வந்து ஸ்டோக்ஸ் லைன் சொல்லி சொல்லுவாங்க. இதுவே இந்த கேஸ் பாருங்க. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரேடியேஷனோடது, அதை வந்து ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்னா என்ன ஆயிருக்கு, ஸ்கேட்டர்ட் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்சிடென்ட் ரேடியேஷனோட. ஸோ இது மூலமாக நம்ம ராமன் எஃபெக்டை குவாண்டம் தியரியை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். குவாண்டம் தியரினா உங்களுக்கு என்ன சொல்லும், எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆர்பிட்ரரியாக என்ன வேல்யூ வேணாலும் நடக்காது. இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெல்டா இ அப்படின்றது தான் குவாண்டம் தியரி. ஸோ இங்கே நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம்னா ராமன் எஃபெக்ட் நடக்கும்போது எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து லைட் ரேடியேஷன், இன்சிடென்ட் லைட் ரேடியேஷனுக்கும் அந்த மாலிக்யூல்ஸ்க்கும் நடுவில் அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நடக்கும். அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நடக்கும்போது மாலிக்யூல் வந்து எனர்ஜியை என்ன பண்ணிக்கும், ரேடியேஷன்லேருந்து வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிக்கும் போது நமக்கு வந்து ஸ்டோக்ஸ் லைன் வந்து கிடைக்கும். இதுவே வந்து
மாலிக்யூல் வந்து ரேடியேஷனுக்கு எனர்ஜியை கொடுத்துடலாம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ராமன் எஃபெக்டை குவாண்டம் தியரி மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ வீடியோவோட அடுத்த பார்ட்டில் நான் வந்து எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, இதே ராமன் எஃபெக்டை கிளாசிக்கல் தியரியை வச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். கிளாசிக்கல் தியரியை வச்சு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மாலிக்யூலோட போலரைசபிலிட்டினா என்னங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த கிளாசிக்கல் தியரியை வச்சு ராமன் எஃபெக்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது நமக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கான்செப்ட் வந்து நம்ம எடுத்துப்போம். அதாவது என்ன அர்த்தம்னா, என்ன கான்செப்ட் அப்படின்னா, பொதுவாக எந்த ஒரு ஆட்டமாக இருந்தாலும் அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஆட்டம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டம் வந்து எப்படி இருக்கும்? எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ஏன் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்கிறோம்? அந்த ஆட்டமோட சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜும் எப்படி இருக்கும் அப்படின்னா கோயின்சைட் ஆகிருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜும் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜும் கோயின்சைட் ஆகிருந்தது அப்படின்னா the atom is electrically neutral. சரியா? இப்போ இந்த ஆட்டமை தூக்கி நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறீங்க. இப்போ எக்ஸ்டர்னலா எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சதுனால இப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய அந்த சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட நெகட்டிவ் போலாரிட்டியை நோக்கி அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி அந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட பாசிட்டிவ் போலாரிட்டியை நோக்கி அட்ராக்ட் ஆகும். ஸோ என்ன ஆயிடும் அப்படின்னா, நார்மலா வந்து நியூட்ரலா இருந்த ஒரு ஆட்டம் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதுல இருந்த சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸும் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸும் பிரிஞ்சிருச்சு. இப்படி பிரிகிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். போலரைசேஷன் அப்படின்னா சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸும் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸும் பிரிகிறது, செப்பரேட் ஆகுறது. செப்பரேட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னலா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம வச்சதுனால. ஸோ அப்படி வச்சதுனால இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே பிரியுது. அப்போ வந்து டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ்னு சொல்லி நமக்கு ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ அது வந்துட்டதுனால இப்போ நார்மலாக நியூட்ரலாக இருந்த ஆட்டம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரிக் டைபோல்ஸாக பிரிஞ்சிருச்சு. ஸோ எலக்ட்ரிக் டைபோல்ஸாக அது பிரிஞ்சதுக்கு காரணம் எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ண அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இங்க நமக்கு ஒரு எலக்ட்ரிக் டைபோல் கிடைச்சிருக்கு. அந்த எலக்ட்ரிக் டைபோலுக்குன்னு ஒரு எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னா இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட்னு சொல்லுவோம். இந்த இன்டியூஸ்டு டைபோல் மொமெண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன் என்னன்னா ஆல்பா இ, மியூ ஈக்குவல் டு ஆல்பா இன்டு இ. இதுல ஈங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். மியூங்கிறது நம்ம அப்ளை பண்ண எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அந்த ஆட்டம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு டைபோலா பிரிஞ்சிருக்கு, அதனுடைய டைபோல் மொமெண்ட். இதுல ஆல்பாங்கிறது என்னன்னா போலரைசபிலிட்டி ஆஃப் த மாலிக்யூல் அல்லது ஆட்டம். போலரைசபிலிட்டி ஆஃப் த மாலிக்யூல் சொல்லுவோம். Polarizability of the atom and the polarizability of the molecule. So polarizability அப்படிங்கிறது என்னன்னா, எந்த அளவுக்கு ஒரு அந்த மாலிக்யூல் அல்லது அந்த ஆட்டம் வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டுனால போலரைஸ் ஆகும். அது வந்து இன்ஹெரண்ட் நேச்சர், அந்த மாலிக்யூலை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த இன்டியூஸ் டைபோல் மொமெண்ட்ங்கிறது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அந்த மாலிக்யூலோட போலரைசபிலிட்டியை பொறுத்து இருக்கு. எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணி தன்னைத்தானே போலரைஸ் பண்ணிக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அதுதான் ஆல்பா. ஈங்கிறது கொடுக்குற எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த், அதை பொறுத்து இருக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், அந்த சார்ஜ் செப்பரேஷன் வந்து ரொம்ப விகரஸாக நடக்கும். ஸோ சார்ஜஸ்க்கு நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். ஸோ அப்போ இந்த மியூ ஈக்குவல் டு ஆல்பா இ அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு மாலிக்யூல் அல்லது ஒரு ஆட்டம் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது நமக்கு போலரைஸ் ஆகுதுங்கிறத சொல்லியாச்சு. இப்போ இதை வச்சு ராமன் எஃபெக்டை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். ராமன் எஃபெக்டில் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்டர்னலாக வந்து லைட்டை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு டிரான்ஸ்பரண்ட் சப்ஸ்டன்ஸில் அடிப்போம் இல்லையா, அல்லது பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது எக்ஸ்டர்னலாக சப்ளை பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே எதுக்கிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற லைட்ல இருந்து கிடைக்குது. நீங்கள் கொடுக்குற லைட்ல இருந்து தான் அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது கிடைக்குது. ஸோ கிடைக்கும் போது
ஒரு மாலிக்யூலும் ஸோ அந்த மாலிக்யூல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒவ்வொரு மாலிக்யூலுக்கும் சப்ளை ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா E = E0 sin 2π into nT. அதாவது நீங்க சப்ளை பண்ற அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுல இருந்து கிடைக்குது? ராமன் தியரி ஆஃப் ஸ்கேட்டரிங்ல நம்ம ராமன் எஃபெக்ட்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைட்டை வந்து பாஸ் பண்ணுவோம். அந்த லைட்டினுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு அது எவ்வளவு அப்படின்னா E = E0 sin 2π nu of t. நூங்கிறது நீங்க கொடுக்கக்கூடிய அந்த இன்சிடென்ட் லைட்டினுடைய அந்த ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ ஒவ்வொரு மாலிக்யூலுக்கும் சப்ளை ஆகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால உங்களுக்கு இன்டியூஸ் ஆகிற டைபோல் மொமெண்ட் ஆல்ஃபா E0 sin 2π nu t. ஸோ இந்த ஃபார்முலா படி mu = ஆல்ஃபா into E. ஸோ ஆல்ஃபா into E0 sin 2π nu t. ஸோ அந்த டைபோல் வந்து என்ன ஆகும்? இந்த டைபோல் மொமெண்டோட போயிருக்கும். ஏன்னா நீங்க கொடுத்த அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அதுல இன்டியூஸ் ஆகிருக்கிற டைபோல் வந்து டைபோல் மொமெண்ட் வந்து இந்த வேல்யூவோட இருக்கும். இப்போ அந்த மாலிக்யூலுடைய அந்த போலரைசபிலிட்டி சப்போஸ் அதுக்குள்ள நடக்கிற அந்த வைப்ரேஷனால சேஞ்ச் ஆகுது. அப்போ சேஞ்ச் ஆகும்போது இந்த போலரைசபிலிட்டி ஆல்ஃபா = ஆல்ஃபா நாட் பிளஸ் பீட்டா இன்டூ sin 2π into nu வைப்ரேஷன் t இப்படி இருக்கும். ஏன் வந்து இது இப்படி வந்துச்சு? மாலிக்யூல் வந்து ரொட்டேஷனோ வைப்ரேஷனோ இல்லாமல் இருக்கும்போது அந்த மாலிக்யூலுக்குன்னு ஒரு போலரைசபிலிட்டி இருக்கும். அந்த போலரைசபிலிட்டி தான் இந்த ஆல்ஃபா நாட். அதை வந்து ஈக்குலிபிரியம் போலரைசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாலிக்யூலுக்குள்ள வைப்ரேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. வைப்ரேஷன் நடக்கும்போது இந்த மாலிக்யூலோட போலரைசபிலிட்டி சேஞ்ச் ஆகும்போது இந்த ஈக்குலிபிரியம் போலரைசபிலிட்டியோட சேர்ந்து அடிஷனலாக இந்த காம்பனண்ட்டும் வரும். இதுல வந்து அந்த மாலிக்யூலோட வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி தான் இந்த நூ வைப்ரேஷன், நூ சஃபிக்ஸ் வைப்ரேஷன். இப்போ இந்த மாலிக்யூல் வந்து வைப்ரேட் ஆனதுனால போலரைசபிலிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு. போலரைசபிலிட்டி சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கோம். இப்போ இந்த ஆல்ஃபாவை நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்ல என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். mu = ஆல்ஃபா E, அதாவது ஆல்ஃபா நாட் பிளஸ் பீட்டா sin 2π nu வைப்ரேஷன் t into E0 sin 2π nu t. இந்த nu வைப்ரேஷன்ங்கிறது இந்த மாலிக்யூலோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி. இந்த நூங்கிறது நீங்க எக்ஸ்டர்னலா கொடுக்குறீங்க இல்லையா அந்த லைட், அதுல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஃப்ரீக்வன்சி, எக்ஸைட்டிங் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்? சிம்பிளிஃபை பண்ண போறேன். ஆல்ஃபா நாட் E0 sin 2π nu t பிளஸ் பேலன்ஸ் இருக்கிற டேர்ம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் வந்து பீட்டா E0 sin 2π nu t into sin 2π nu வைப்ரேஷன் t. ஸோ இப்போ இது பாருங்க, இந்த எக்ஸைட்டிங் ரேடியேஷன் அல்லது இன்சிடென்ட் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட அந்த டைபோல் மொமெண்ட். ஸோ இது வந்து அந்த மாலிக்யூல்ல போலரைசபிலிட்டி சேஞ்சே இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைபோல் மொமெண்ட். போலரைசபிலிட்டி சேஞ்ச் வந்து வைப்ரேஷனால வந்துச்சுன்னா அப்போ கிடைக்கக்கூடிய டைபோல் மொமெண்ட் காம்பனன்ட் இது. இப்போ இதில் இதை பாருங்க, இது வந்து என்ன ஃபார்முலால இருக்கு? sin A sin Bங்கிற ஃபார்முலால இருக்கு. ஸோ sin A sin B னா half within the bracket cos of A minus B minus cos A plus B. இப்படி வந்து ஒரு trigonometric identity இருக்கு இல்லையா? ஸோ இந்த trigonometric identity படி நான் இங்க இந்த எக்ஸ்பிரஷனை வந்து வேரி பண்றேன், ஐ மீன் வந்து மாடிஃபை பண்றேன். ஆல்ஃபா நாட் sin 2π nu t plus half beta E0 into cos of nu minus nu vibration t minus cos nu plus nu vibration t. So
ஸோ இப்போ இதில் பாருங்க, அந்த மாலிகுல்ல போலரைசபிலிட்டி சேஞ்ச் நடந்தா உங்களுக்கு அந்த டைபோல் மொமெண்ட் பாருங்க, 2 காம்பனன்ட் இதில் வந்திருக்கா. அதாவது நீங்கள் கொடுத்த அந்த ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, இன்சிடென்ட் லைட்டோட ஃப்ரீக்வன்சி, அதில் இருந்து சப்ராக்ட் பண்ணி வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியை சப்ராக்ட் பண்ணியும் கிடைக்கும், கொடுத்த ஃப்ரீக்வன்சியோட வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணி கிடைக்கிற காம்பனண்ட்டும் கிடைக்கும். அதாவது இந்த லைன்ஸ் தான் உங்களுக்கு ராமன் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸில் அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சிஸாக கிடைக்கிறது. அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த மாலிக்யூல்ல சப்போஸ் போலரைசபிலிட்டி சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ராமன் எஃபெக்ட்ங்கிறது நடக்கும். நீங்கள் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை யூஸ் பண்ணி அந்த மாலிக்யூலை ஸ்டடி பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாலிக்யூல் ராமன் ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ராமன் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாலிக்யூலுடைய ரொட்டேஷனாலையும் வைப்ரேஷனாலையும் அந்த மாலிக்யூல்ல போலரைசபிலிட்டி சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ அப்படி அந்த மாலிக்யூல்ல போலரைசபிலிட்டி சேஞ்ச் நடந்தால் மட்டும்தான் அந்த மாலிக்யூல் வந்து ராமன் ஆக்டிவாக இருக்கும். அப்படி ராமன் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாலிக்யூலுக்கு ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ராமன் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்து கிடைக்கும். ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதான் அந்த அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சிஸ், ராமன் எஃபெக்ட்ல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சிஸ்க்கு காரணம் இதுதான், இந்த எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு மாலிக்யூல்ல நீங்கள் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூஸ் பண்ணி ஸ்டடி பண்ணணும்னா கண்டிப்பாக அதில் போலரைசபிலிட்டி சேஞ்ச் இருக்கணும். இப்போ ஒரு மாலிக்யூலோட இந்த போலரைசபிலிட்டியை நம்ம வந்து எப்படி வந்து பிக்டோரியலாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு போலரைசபிலிட்டி எலிப்சாய்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. போலரைசபிலிட்டி எலிப்சாய்டுன்னு சொல்லுவாங்க. போலரைசபிலிட்டி எலிப்சாய்டை வந்து நான் இப்போ ஹைட்ரஜன் மாலிக்யூலுக்கு ட்ரா பண்ணுறேன். ஹைட்ரஜன் மாலிக்யூல் இந்த மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது அலாங் த பாண்ட் ஆக்சிஸ் நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது அலாங் த பாண்ட் ஆக்சிஸ் நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுக்கும்போது எக்ஸாக்டாக அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இது வழியாக இருக்கும். அலாங் த பாண்ட் ஆக்சிஸ் வழியாக எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் மாலிக்யூலில் இருக்கிற ஆட்டம்ஸை நீங்கள் ஈஸியாக போலரைஸ் பண்ண முடியும். அலாங் த பாண்ட் ஆக்சிஸ் கொடுக்கும்போது போலரைசபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஈஸியாக வந்து அந்த ஆட்டம்ஸோட பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் பிரியும். ஸோ போலரைசபிலிட்டி இஸ் கிரேட். ஸோ போலரைசபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த போலரைசபிலிட்டி எலிப்சாய்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுக்கு இப்படி இருக்கும். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அலாங் த பாண்ட் ஆக்சிஸ். ஸோ இந்த போலரைசபிலிட்டி எலிப்சாய்டுங்கிறது ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், ஒரு மாலிக்யூலோட அந்த போலரைசபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு. ஸோ இங்கே பார்க்கும்போது அலாங் த பாண்ட் ஆக்சிஸ் ஃபீல்டு கொடுக்கும்போது போலரைசபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது எலிப்ஸ் ஷேப்பில் இப்படி வந்திருக்கு. அந்த ஆக்சிஸோட டிஸ்டன்ஸும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எந்த டிரெக்ஷனில் போலரைசபிலிட்டி அதிகமாக இருக்கோ அங்கே வந்து போலரைசபிலிட்டி ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிடும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ உங்கள் இதே ஹைட்ரஜன் மாலிக்யூலுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து இப்படி, ஸோ 3 டைமென்ஷனில் இமேஜின் பண்ணுங்கள் 90 டிகிரி. ஸோ இந்த கேஸில் ஹைட்ரஜன் மாலிக்யூலை இப்படி வச்சுருக்கீங்க, ஃபீல்டையும் இதே டிரெக்ஷனில் கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது போலரைசபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் போலரைசபிலிட்டி எலிப்சாய்டு இப்படி இருக்குது. இந்த கேஸில் ஹைட்ரஜன் மாலிக்யூலை இப்படி வச்சுக்கோங்க, ஃபீல்டை வந்து இப்படி ரைட் ஆங்கிள்ஸில் கொடுங்க, 90 டிகிரியில் கொடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டிரெக்ஷன்லையும் உங்களுக்கு போலரைசபிலிட்டி வந்து சேமாக இருக்கும். அப்போ போலரைசபிலிட்டி எலிப்சாய்டுடைய ஷேப் வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ எல்லா டிரெக்ஷன்லையும் அந்த போலரைசபிலிட்டி சேமாக இருக்கிறதுனால போலரைசபிலிட்டி எலிப்சாய்டுடைய ஷேப் வந்து சேமாக இருக்கும். ஸோ காரணம் என்னன்னா, அந்த ஆக்சிஸ், இப்போ இந்த செமி மேஜர் ஆக்சிஸ் செமி மைனர் ஆக்சிஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆக்சிஸோடைய தூரம் எந்த டிரெக்ஷனில் போலரைசபிலிட்டி அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து இந்த போலரைசபிலிட்டி ஆக்சிஸோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே இந்த டிரெக்ஷனில், ஸோ ஃப்ரம் இந்த டிரெக்ஷன் ஹரிசாண்டலாக பார்த்தீங்கன்னா போலரைசபிலிட்டி அதிகம். ஸோ இப்படி கொஞ்சம் சுருங்கி வந்திருக்கு. ஸோ இது 90 டிகிரியில் வந்து நீங்கள் ஃபீல்டு கொடுக்கும்போது ஹைட்ரஜன் மாலிக்யூலுக்கு போலரைசபிலிட்டி எல்லா டிரெக்ஷன்லையும் சேமாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு போலரைசபிலிட்டி எலிப்சாய்டு வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பில் வரும் அல்லது டேஞ்சரின் ஷேப்பில் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து கிளாசிக்கல் தியரி ஆஃப் ராமன் ஸ்கேட்டரிங் அல்லது ராமன் எஃபெக்ட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா குவாண்டம் தியரி ஆஃப் ராமன் எஃபெக்ட், அதே மாதிரி கிளாசிக்கல் தியரி ஆஃப் ராமன் எஃபெக்டையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுனாலோ அல்லது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.